இன்றைக்கும் ஏனோக்குடைய வாழ்க்கையிலிருந்தே தொடர்ச்சியாக நாம் தியானிக்கலாம். ஆண்டவர் ஏனோக்கின் வாழ்க்கையில இருந்து நம்மோடு கூட இந்த காலை வேளையிலும் இடைபடுவாராக. வாசிக்கலாம். யூதா எழுதின நிருபம், ஒரே ஒரு அதிகாரம் தான். யூதா எழுதின அந்த நிருபத்திலே 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்கு தன்னுடைய ஜீவியத்திலே என்ன செய்தான் என்பதை இங்கே யூதா நமக்கு தெளிவாய் சொல்லுகிறார். வாசிங்கள். யூதா 14வது வசனம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை குறித்து தெளிவாக பேசுகிறான். அவபக்தி நிறைந்த உலகத்தை நியாயம் தீர்க்க, அவபக்தியுள்ள செயல்களின் நிமித்தம் நியாயம் தீர்க்க ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று ஏனோக்கு இயேசுவின் வருகையை பேசுகிறான். முதலாக வேதத்திலே இயேசுவுடைய வருகையை குறித்து பேசின தேவ மனிதன் ஏனோக்கு தான். ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று வருகிற நியாய தீர்ப்பை ஏனோக்கு பேசுகிறார். தேவனோடு நடக்கிற மனிதர்கள், தேவனோடு சஞ்சரிக்கிற மனிதர்கள் நியாய தீர்ப்பை பேசுவார்கள். ஆனால் இன்றைய பிரசங்க மேடைகளிலே இயேசுவின் வருகை குறித்த நியாய தீர்ப்பை குறித்த செய்திகளை எல்லாம் பார்க்க முடியவில்லை. உலகத்தின் ஆசீர்வாதத்தை தான் பேசுகிறார்கள். ஏனோக்கு தேவனோடு நடந்தான், தேவனோடு சஞ்சரித்தான். தேவனிடத்தில் நெருங்க தேவனிடத்தில் இருந்து நியாய தீர்ப்பை குறித்த வெளிப்பாட்டை பெற்று, இயேசுவினுடைய 2ஆம் வருகை குறித்த வெளிப்பாட்டை பெற்று அவபக்தி நிறைந்த உலகத்தை, பாவம் நிறைந்த உலகத்தை நியாயம் தீர்க்க ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று ஏனோக்கு பிரசங்கித்தான். தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள் நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கிப்பார்கள். ஆனால் இன்றைக்கோ உலகத்தின் ஆசீர்வாதத்தை குறித்தும் செழிப்பை குறித்தும் மாத்திரம்தான் பிரசங்கிக்கிறார்கள். பணமே வா, தேவன் தங்கத்தை தருவாரா, நீங்கள் பணத்தை பார்ப்பீர்கள். இதுதான் அவர்களுடைய பிரசங்கத்தின் தலைப்பு. பாவம் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். படித்தவர்களும் பிரபலமானவர்களும் வெளிப்படையாக நாங்கள் ஓரின சேர்க்கையாளர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்துகிற தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுப்ரீம் கோர்ட்டும் சட்டங்களும் ஓரின சேர்க்கை குற்றமில்லை என்று சொல்லுகிற தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தேசத்திற்கு நியாய தீர்ப்பை அறிவிக்க வேண்டாமா? அவபக்தியுள்ளவர்களை, தேவ பயமற்றவர்களை நியாயம் தீர்க்க ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று நியாய தீர்ப்பை பிரசங்கிக்க வேண்டாமா? நான் சொல்லுகிறதை கொஞ்சம் காதுகளை கூர்மையாக்கி கவனியுங்கள். கர்த்தரின் வருகை சமீபம். நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். கோதுமையை தமது களஞ்சியத்திலே சேர்த்து பதரை அவியாத அக்கினிலே சுட்டரிக்க ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவிக்க வேண்டிய நாட்கள் இவைகள். ஆனால் ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் பொருளாதாரத்தையும் பொருட்களை குறித்தும் சபை இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறது. ஏனோக்கு தேவனோடு நடந்தான், தேவனோடு சஞ்சரித்தான், நியாய தீர்ப்பை பிரசங்கிக்கிறான். அவபக்தி உள்ளவர்களை, அவபக்தி நிறைந்த உலகத்தை, அவர்கள் செய்து வருகிற அவபக்தியுள்ள கிரியைகளுக்காக இயேசு நியாயம் தீர்க்க வரப்போகிறார் என்று ஏனோக்கு நியாய தீர்ப்பை பிரசங்கிக்கிறான். ஈஸியா அடையாளம் கொண்டு கொள்ளலாம். இன்னைக்கு பேசுகிற பிரசங்கள் எல்லாம் பூமிக்குரியவைகள் தான். ஏன்னா தேவனோடு நடக்கல, அவங்க தேவனோடு சஞ்சரிக்கல. தேவனோடு நடக்கிறவங்க, தேவனோடு சஞ்சரிக்கிறவங்க, தேவ சத்தம் கேட்கிறவர்கள் வரக்கூடிய நியாய தீர்ப்பை பேசுவார்கள். அன்றைக்கே ஏனோக்கு பேசினா எவ்வளவு சமீபமாய் வந்திருக்கிறோம் யோசித்து பாருங்கள். குறுகிய நாட்கள், கடைசி நாட்கள். நியாய தீர்ப்பை எந்த அளவிற்கு உரத்த சத்தமாய் இந்த தேசத்திற்கு அறிவிக்க வேண்டும்.
பாழாய் கிடக்கிற தேசம், தேவமயமற்று வாழுகிற தேசம், துன்மார்க்கமாய் வாழுகிற தேசம், நியாய தீர்ப்பு அறிவிக்க வேண்டாமா? நம்மீது விழுந்த கடமை. அதைத்தான் பேதுரு அப்போஸ்தலன் சொல்லும்பொழுது சொல்லுவார், நியாய தீர்ப்பை பிரசங்கிக்க அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அப்போஸ்தலர் 10:42 அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டது. கட்டளை. அவர் நியாயாதிபதி பிரசங்கிக்கணும். பிரசங்கிக்கிறோமா? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், நியாய தீர்ப்பை பிரசங்கித்தார். நீங்க வேதத்துல பாருங்க, தேவனோடு நடக்கிற, தேவனோடு சஞ்சரிக்கிற, தேவனோடு நெருங்கிய ஐக்கியம் வைத்திருக்கிற எல்லா தேவ மனிதர்களும் நியாய தீர்ப்பை குறித்து பேசினார்கள். நோவா தேவனோடு சஞ்சரித்தான். ஏனோக்கு அடுத்து ஏனோக்கினுடைய பேரன் நோவா ஏனோக்க போலவே தேவனோடு சஞ்சரித்தான். தேவனோடு சஞ்சரித்த ஏனோக்கு தான் ஆண்டவர் ஜலப்பிரளயத்தினாலே இந்த பூமியை நான் அழிக்கப் போகிறேன் என்கிற வெளிப்பாட்டை தருகிறார். அந்த நோவாவை குறித்து பேதுரு சொல்லுகிறார். வாசியுங்கள் 2 பேதுரு. தேவனோடு சஞ்சரித்த நோவாவும் பாருங்கள். 2 பேதுரு 3வது அதிகாரம், சரி 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். 2 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனம். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல், பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. பேதுரு அப்போஸ்தலன் நோவாவை குறித்து சொல்லும் பொழுது நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா என்று சொல்லுகிறார். கிட்டத்தட்ட 120 வருடங்கள் ஆண்டவருடைய இருதயத்திற்கு மனஸ்தாபத்தை கொடுத்துக் கொண்டிருந்த மனிதர்களுக்கு, மனிதனை உண்டாக்குவதற்கு தேவன் வருத்தப்பட்டார், விசனப்பட்டுக் கொண்டிருந்தார். மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாதது. 120 வருடங்கள் நோவா நீதியை பிரசங்கித்தான். அழிவு வருது, ஜலப்பிரளயம் வரப்போகிறது, மனம் திரும்புங்கள் என்று நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா தேவனோடு யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அவங்க நியாய தீர்ப்பை பேசுவாங்க. தேவனோடு யாரெல்லாம் நெருங்கி சஞ்சரிக்கிறார்களோ தேவனிடத்திலிருந்து வருங்காரியங்களை குறித்த வெளிப்பாட்டை பெற்று நியாய தீர்ப்பை பிரசங்கிப்பார்கள். நோவாவும் நியாய தீர்ப்பை பிரசங்கித்தார். பேதுரு அப்போஸ்தலன் புதிய ஏற்பாட்டில் பாருங்க, தேவனோடு நெருங்கி இருந்த அப்போஸ்தலன் எங்க போனாலும் பேதுரு தான் ஆண்டவரோடு போவார். மறுரூப மலைக்கா இருந்தாலும் சரி, மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்புகிறதா இருந்தாலும் சரி, எங்க கெச்சமனைக்கு போனாலும் சரி, ஆண்டவரோடு இருக்கிற பேதுரு. பேதுருவை பாருங்க, பிரதான அப்போஸ்தலன், தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிற அப்போஸ்தலன். அந்த பேதுரு நியாய தீர்ப்பை பிரசங்கிக்கிறார். அவருடைய நிருபம் முழுவதிலும் வாசிக்க முடியும். ஒரு வசனத்தை கூட வாசிக்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 1 பேதுரு 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயந்தீர்க்கிறவரை பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவு பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயந்தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாய் தொழுது கொண்டு வருகிறீர்கள். உங்கள் தேவன் யார்? பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவர். இனி வாசிக்கலாம். பேதுரு நியாய தீர்ப்பை பேசுறார். 1 பேதுரு 4வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கள். 1 பேதுரு 4வது அதிகாரம் 5வது வசனம். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கொப்பி வைப்பார்கள். உயிரோடு இருக்கிறவர்களுக்கு மரித்தோர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவர் தேவன் இயேசு. இது பேதுரு எழுதுகிறார். தேவனோடு நடக்கிற மனிதர்கள், தேவ மனிதர்கள், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்கள் நியாய தீர்ப்பை பேசுவார்கள். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி இயேசு. இயேசு நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். இது பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார். பவுல் அப்போஸ்தலனும் ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவித்த தேவ மனிதன். பவுல் சொல்லும்போது சொல்லுவார்,
தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க ஆசை உண்டு. அவ்வளவு ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கிற மனிதன். சூரிய ஒளியினுடைய பிரகாசத்திலும் அதிக பிரகாசமாக தேவனை சந்தித்த தேவ சத்தம் கேட்ட தேவ மனிதன். தேவனோடு கூட நெருங்கி ஜீவித்த பவுல் அப்போஸ்தலனும் தன்னுடைய எல்லா நிருபங்களிலேயும் தன்னுடைய ஊழியத்திலே நியாய தீர்ப்பை குறித்து அவர் பேசினதை நாம் பார்க்க முடியும். அத்தேனை பட்டணத்திற்கு போகிறார். நவமான காரியங்களையும் கேட்கிறதிலேயும் பேசுகிறதிலேயும் அன்றி வேறு ஒன்றிலும் பொழுதுபோக்காத மக்கள் அத்தேனை பட்டணத்தார். அத்தேனை பட்டணத்துக்கு பவுல் போன பொழுது அங்கே அவர் பேசுகிற வார்த்தை பாருங்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 17வது அதிகாரம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 30வது 31வது வசனத்தை வாசிக்கலாம். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை நியமித்த இயேசு கிறிஸ்துவை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். இது பவுல் அப்போஸ்தலன் முதல் முறையாக சுவிசேஷத்தை கேட்கிற அத்தேனை பட்டணத்தாருக்கு பேசுகிற வார்த்தைகள். விக்கிரகங்களால் நிறைந்த பட்டணம் இந்த அத்தேனை பட்டணம். அந்த அத்தேனை பட்டணத்திற்கு பவுல் அப்போஸ்தலன் சுவிசேஷத்தை அறிவித்த போது நியாய தீர்ப்பின் செய்தியை பேசுகிறார். ஆசீர்வாதமான அத்தேனை பட்டணம். ஆண்டவர் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்க்க போகிறார். அத்தேனை பட்டணமே உங்களுக்கு இருக்கிற நெருக்கங்கள் மாறப்போகிறது. ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க போகிறார். அப்படியெல்லாம் அத்தேனை பட்டணத்தில் பேசல. அத்தேனை பட்டணத்தில் பவுல் அப்போஸ்தலன் அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவள் போல் இருந்து விட்டார். இப்பொழுதோ தேவகுமாரனாகிய இயேசு எல்லா மனிதர்களுக்காகவும் ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஆண்டவர் மீண்டும் நியாயாதிபதியாய் வரப்போகிறார். எல்லா இப்பொழுது இருக்கிறது அறியாமையுள்ள காலம் அல்ல. இயேசு வெளிப்பட்ட நாட்கள் இனி வரக்கூடியது நியாய தீர்ப்பின் காலம். எல்லாரும் மனம் திரும்புங்க, எல்லாரும் மனம் திரும்புங்க. இயேசு வரப்போகிறார். ஒரு நாளில் நியாயம் தீர்க்க போகிறார். இனி தேவன் காணாதவர் போல இருக்க போகிறது இல்லை. நியாயம் தீர்க்க போகிற காலம். மனம் திரும்புங்கள். இயேசு மரிப்பதற்கு முன்னதாக அறியாமையுள்ள காலங்களை போல காணாதவரை போல தேவன் இருந்து விட்டார். தன்னுடைய குமாரனை அனுப்பி முழு உலகத்திற்கும் பாவ பலியாக தேவன் அனுப்பினார். குமாரன் வந்து எல்லா மனிதர்களுக்கு ரத்தம் சிந்தினார். எல்லாருக்காக அடிக்கப்பட்டார். இனி அறியாமையுள்ள காலம் அல்ல. எல்லாரும் மனம் திரும்புகிற காலம். மனம் திரும்ப வேண்டிய நாட்கள், மனம் திரும்ப வேண்டிய காலம். தேவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் நியமித்த அந்த இயேசுவை கொண்டு நியாயம் தீர்ப்பார். இது பவுல் அப்போஸ்தலன் பேசுகிற வார்த்தைகள். முதல் முறையாக அத்தேனை பட்டணத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற வார்த்தைகள் இவைகள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனோடு நடக்கிற எல்லா தேவ தாசர்களும் நியாய தீர்ப்பை குறித்து பேசுவார்கள். தேவன் வரப்போகிறார். அதைத்தான் ஆதாமும் முன் நாட்களிலே தேவ அறிவில்லாமல், தேவ பயமில்லாமல், அவபக்தி உள்ளவர்களாக ஜீவித்துக் கொன்ற மனிதர்கள் மத்தியிலே வந்த ஏனோக்கு அவபக்தி உள்ளவர்களை, தேவ பயமில்லாதவர்களை, தேவ பக்தியற்றவர்களை, துன்மார்க்கரை நியாயம் தீர்க்க ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் முன்னறிவித்தான். தேவனோடு நடக்கும் பொழுது, தேவனோடு நெருங்கும் பொழுது, தேவனோடு ஜீவிக்கும் பொழுது வருங்காரியங்களை குறித்த, வரும் நியாயத்தீர்ப்பை குறித்த வெளிப்பாட்டை தேவன் தம்முடைய தாசர்களுக்கு தருவார். தேவனோடு நடக்கணும், தேவனோடு சஞ்சரிக்கணும். வெளிப்பாடு, வருங்காரியத்தை குறித்த, நியாய தீர்ப்பை குறித்த வெளிப்பாடு ஏனோக்கு ஆண்டவர் தந்தார். நியாய தீர்ப்பை குறித்து ஏனோக்கு பிரசங்கித்தார். தேவனோடு சஞ்சரிக்கிறது மாத்திரமல்ல, தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்த, இயேசுவின் வருகை குறித்த வெளிப்பாட்டை பெற்று ஏனோக்கு முன்னறிவித்தான். அவன்தான் இயேசுவினுடைய வருகையை முதலாக அறிவித்த தேவ மனிதன். யூதா அதை தேவ ஆவியானவருடைய உதவினாலே நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். யூதா ஏனோக்கு என்ற ஒரு புஸ்தகம் இருந்தது. அந்த புஸ்தகத்தில் இருந்துதான் மேற்கோள் காட்டினார் என்று சொல்லுகிறார்கள். ஏனோக்கு புஸ்தகம் தள்ளுபடியாகிவிட்டது. ஆனால் யூதா அதை படித்திருக்க வேண்டும். அதில் இருந்தது பழைய ஏற்பாட்டு நாட்களில், பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் ஏனோக்கை பற்றி வாசிக்கும் பொழுது அவன் தேவனுடைய வருகையை முன்னறிவித்தான் இல்லை.
ஏனோக்கின் புஸ்தகத்திலிருந்து தான் யூதா எடுத்திருக்கணும்னு நிறைய வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனை யூதாவை இயக்கிவித்து ஏனோக்கு என்ன செய்தார் என்பதை உணர்த்தி இருக்க வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவாவினால் அருளப்பட்டது, தேவாவினால் எழுதப்பட்ட புஸ்தகம், தேவ மனிதர்களை இயக்கிவித்து எழுதப்பட்ட புஸ்தகம். ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு நியாயத்தீர்ப்பை பிரசங்கித்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நியாயத்தீர்ப்பினுடைய கடைசி நிமிடங்களில் நிற்கிறோம். இயேசு வெளிப்படுகிற நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நியாயத்தீர்ப்பை குறித்து நாம் பேசுகிறோமா? வருகிறதான இயேசுவின் வருகை குறித்து பேசுகிறோமா? அன்றைக்கே ஏனோக்கு பேசினான் என்றால் இன்றைக்கு எவ்வளவு அதிகமாக இயேசுவுடைய வருகையை குறித்து சொல்ல வேண்டியது அவசியம். தேவனோடு நெருங்கினா, தேவனோடு நடந்தா, தேவனோடு சஞ்சரித்தா, தேவனுடைய வருகையையும் நியாயத்தீர்ப்பையும் அறிவிப்போம். இன்னைக்கு சபை மறுமையை குறித்து பேசுறதே கிடையாது. இம்மைக்குரியவர்களையும் பூமிக்குரியவர்களையும் தான் அழுத்தமாக பேசுகிறார்கள், அதிகமாக பேசுகிறார்கள். மறுமையை குறித்த, நித்தியத்தை குறித்த, வருகையை குறித்த சத்தியங்கள் எல்லாம் இன்றைக்கு சபையினுடைய பிரசங்க மேடைகளை விட்டு காணாமல் போய்விட்ட நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் பேசுகிறார், தேவன் நமக்கு உணர்த்துகிறார். இனியாகிலும் வருகிற நியாயத்தீர்ப்பை இந்த தேசத்திற்கு சொல்லுவதற்கு, உரத்த சத்தமாய் அறிவிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக.